வணக்கம் நண்பர்களே. பாரம்பரியமான முறையில் சுவையான ராகி ஓட்டு பக்கோடா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல எல்லா பொருட்களையும் அளந்து போடுறதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கணும். அந்த டம்ளரில் ராகி மாவு கோபுர மாதிரி 4 டம்ளர், பொட்டுக்கடலை கோபுர மாதிரி 2 டம்ளர், அரிசி மாவு அரை டம்ளர், தூளுப்பு தேவைக்கு, மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், வெள்ளை எள் அல்லது கருப்பு எள் 6 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உருக்கிய வெண்ணெய் 1/4 டம்ளர், சூடான கடலை எண்ணெய் 6 டீஸ்பூன், தண்ணீர் தேவைக்கு, கடலை எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவிற்கு. இப்போது வாங்க இந்த ராகி ஓட்டு பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ராகி ஓட்டு பக்கோடா செய்யறதுக்கு ராகி மாவு கடையில் வாங்கினது இருந்தால் பரவாயில்ல. அப்படி ஒருவேளை இல்லை, நாமளே வீட்டில் வாங்கி அரைக்கிறோம் அப்படின்னா முதல்ல ராகியை, அதாவது ஆரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டும் ஒன்று தான். அதை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அதை ஒரு தடவை நல்லா புடச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா அரிச்சிட்டு அதுக்கப்புறம் கழுவி, அதாவது நல்லா வெள்ளையாக சுத்தமாக தண்ணி வர வரைக்கும் கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா அடிக்கிற வெயிலில் 2 நாளைக்கு காய வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி வீட்டுக்கு கொண்டு வந்து நல்லா சலித்து எடுத்து ஒரு சம்பட டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு நாம் ராகியில் என்னென்ன வேணாலும் எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். முதல்ல ஈரமில்லாத ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் பொட்டுக்கடலையை போட்டு நல்லா நைஸாக நுணுக்கி சலித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எள்ளை முதல்ல ஒரு தடவை நல்லா புடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி பாத்திரத்தில் போட்டு நல்லா அரித்து அதையும் நல்லா வெள்ளையாக கழுவி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் ராகி மாவு, பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு, தூளுப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், எள் இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு முதல்ல தண்ணியெலாம் எதுவும் ஊற்றாமல் நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் அந்த வெண்ணெயை வச்சு சும்மா லிக்யூடாக மட்டும் பண்ணி அதை எடுத்து இந்த மாவுலேயே ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அந்த ஓட்டு பக்கோடா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடலெண்ணெயை ஊற்றி கடலெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதிலிருந்து 6 டீஸ்பூன் கடலெண்ணெயை எடுத்து இந்த மாவுலேயே ஊற்றிக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும் அல்லது ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாவில் மறுபடியும் ஒரு தடவை அந்த வெண்ணெயும் எண்ணெயும் ஊற்றுனால நல்லா ஒரு தடவை கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பூரி மாவுக்கும் சப்பாத்தி மாவுக்கும் இடைப்பட்ட பதத்தில் பிணைஞ்சிக்கணும். அதாவது முறுக்கு பொடியில் நாம் அந்த மாவை போட்டு ஓட்டு பக்கோடா பிழிஞ்சி வர்றதுக்கு கை வலிக்காமல் இருக்கிற அந்த பதத்துக்கு அந்த மாவை பிணைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு முறுக்கு பொடி எடுத்துக்கிட்டு அதில் ஓட்டு பக்கோடா பிழிகிற அந்த அச்சை போட்டுக்கிட்டு அந்த மாவு போடுற இடத்துக்கும் மாவை உள்ளே வச்சு அழுத்துற அந்த மேல்பாக அழுத்துற அந்த மூடிக்கும் நல்லா கடலை எண்ணெயை தடவி விட்டுறணும். அதுக்கப்புறமா அந்த முறுக்கு பொடிக்குள்ளே ஓட்டு பக்கோடா பிழியறதுக்கு தேவையான அளவுக்கு மாவை போட்டு ஃபுல் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வைக்கணும். கடலெண்ணெய் ஒரு வேளை முன்னையே நல்லா காஞ்சது சூடு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அடுப்பை கம்மியாக வச்சுக்கணும், அல்லது இன்னும் நல்லா காயணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை நல்லா காய வச்சுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அடுப்பை மீடியமாக தான் வச்சுக்கணும், வேகமாக வைக்கக்கூடாது. அதில் இந்த முறுக்கு பொடியில் போட்டிருக்கிற அந்த ஓட்டு பக்கோடா ராகி மாவை அப்படியே எடுத்து அந்த எண்ணெயில் கையில் நம்மளுக்கு மோதாத மாதிரி தூரத்தில் வச்சுக்கிட்டு அழுங்காமல் பிழிஞ்சி விடணும். ரொம்ப எண்ணெயில் முழுக்க எண்ணெயில் அடைச்ச மாதிரி வேகிற அளவுக்கு நிறையா ஓட்டு பக்கோடாவை பிழிஞ்சிடக்கூடாது. எண்ணெயில் அந்த ஓட்டு பக்கோடா தாராளமாக வேகிற அளவுக்கு மட்டும்தான் பிழிஞ்சி விடணும். அந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை நிமிஷம் அல்லது 1 நிமிஷம் கழித்து அந்த ஒரு பக்கம் கொஞ்சம் எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஒரு வடையெடுக்கிற கரண்டி அல்லது வேறு ஏதாவது கம்பி மாதிரி இருந்தால் கூட அதில் அப்படியே அழுங்காமல் அந்த ஓட்டு பக்கோடாவை திருப்பி விடணும். திருப்பி விட்டு அந்த ஓட்டு பக்கோடா நல்லா கொஞ்சம் மொறுன்னு வெந்ததுக்கப்புறம், அதாவது அதிலிருந்து எண்ணெயெல்லாம் கொஞ்சம் சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம், அதாவது அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அந்த வடையெடுக்கிற கரண்டினாலேயே அந்த ஓட்டு பக்கோடாவை எடுத்து அதிலிருந்து எண்ணெயெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு தட்டத்தில் வச்சுக்கணும். இதே மாதிரி மறுபடியும் அந்த முறுக்கு பொடிக்குள்ளே மாவு போட்டு ஃபுல் பண்ணிக்கிட்டு அடுப்பை இன்னும் கொஞ்சம் வேகமாக வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு மறுபடியும் இதே போல் அந்த ஓட்டு பக்கோடாவை எண்ணெயில் பிழிஞ்சி வேக வச்சு எடுத்துக்கணும். இதே போல் எல்லா மாவையும் ஓட்டு பக்கோடாவாக பிழிஞ்சி எடுத்து அந்த தட்டத்தில் போட்டுக்கிட்டு
எல்லா ஓட்டு பக்கோடாவும் நல்லா சூடு சுத்தமாக ஆறின பிறகு கையால் ஓரளவுக்கு சின்ன சின்ன பீஸாக இருந்தால் போதும், எடுத்து நம்ம வாயில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி அந்த ஓட்டு பக்கோடாவை கையாலே நல்லா நொறுங்க பிணைஞ்சி உடச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறமா அந்த ஓட்டு பக்கோடாவை ஒரு நல்லா கெட்டியான பிளாஸ்டிக் கவரில் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதை அப்படியே எடுத்து ஈரமில்லாத ஒரு சம்பட டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சுக்கிட்டாக்கா இது ஒரு 15 நாளைக்கு ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காமல் வெளியிலேயே நல்லாயிருக்கும். எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஓட்டு பக்கோடாவை நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே தினம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு கொடுத்துக்கலாம். நாமளும் எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அல்லது பசி நேரம் ஆயிடுச்சு எதுவும் சாப்பிட்றதுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த ராகி ஓட்டு பக்கோடாவை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.